அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏலேருந்து விலகி இருக்கிறார். விஜய் அவர்களோட போவார் அப்படின்னு எதிர்பார்த்த சூழலில் நேற்று காலையில் நடைபயிற்சியின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். அதற்கப்புறம் மாலையே போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்தார். இன்றைய காலையிலையும் நடைபயணத்தில் சந்திச்சிருக்கிறார். தொடர்ச்சியான இந்த சந்திப்புகளை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ்? ஆமாங்க, போயிட்டார் அவர் நேரடியாக கட்சி. ஆமாம், திமுக போயிட்டார். ஓகே, நான் திமுகவில் ஐக்கியமாகிறாரா அல்லது அவர் தனியாக ஒரு குழு மாதிரி வச்சுக்கிட்டு திமுகவோட உடன்பாடு போக போகிறா, அதுதான் டிசைட் பண்ணணும். ஓகே. இப்போ தேமுதிகலேருந்து மக்கள் தேமுதிகன்னு ஒன்று பிரித்து அதில் ஒருத்தர் எம்எல்ஏ வாக்கினாங்க அவங்க. அந்த மாதிரி திமுக இந்த காரியத்தை செய்து தனியாக சந்திரகுமார் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நின்று வந்தார். கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அந்த ஒரு மனநிலை இல்லை அப்படின்னு அவர் என்றைக்கோ ஆரம்பிச்சிருப்பார். எடப்பாடியோடு அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலே அவருக்கு கட்சி ஆரம்பிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது காரணம் கட்சி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு ஒரு 4 பேரோட சேர்ந்து உழைக்கணும். அது ஒரு லேபர், அது ஒரு உழைப்பு. அது 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 ஒரு சிக்கலான ஒரு விவகாரம் தான். ரிட்டையர்மெண்ட் நேரத்தில் இருக்காது. அது ரிட்டையர்மெண்ட் நேரத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 2வாக இருக்கிறவர். ரிட்டையர்மெண்ட் கிடையாது பாலிடிக்ஸில். நம்பர் 2வாக இருக்கக்கூடியவங்களால் ஆவர்த்தனம் தனி கச்சேரி நடத்த முடியாது. சில பேரோட ஜாதகம் அவங்க நம்பர் 2வாக தான் இருப்பாங்க. நெடுஞ்செழியன், அன்பழகன், ஓபிஎஸ், இவங்கெல்லாம். இவர் பண்ண மிகப்பெரிய தப்பு, அவர் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு 2 தவறுகளை சொன்னார். முதல் தவறு தர்மயுத்தம் ஆரம்பித்தது. அதுதான் அவர் நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு முதலமைச்சர் நடுத்தரில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணதுன்றது நினைத்தும் பார்க்க முடியாது. யாரை நம்பி அவர் அந்த காரியத்தை பண்ணாரோ இவரை அப்படி உசுப்பி விட்டவர்களோட யோகியதை அவருக்கு தெரியாமல் போனதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறார் அவர். பண்ருட்டி ராமச்சந்திரன் நேற்று அதையும் சொல்லிட்டார் தெளிவாக. எஸ், பாஜக நம்பி போனதோட விளைவு இது அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி அதுதான். அது அவர்களோட பாஜகவை நம்பி போனால் நீ தெருக்கு தான் வருவேன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஓபிஎஸ். 2வது அவர் செய்த மிகப்பெரிய தவறு 2022 ஜூலையில் எடப்பாடி அவரை கட்சியை விட்டு நீக்கி அவர் பொதுச் செயலாளர் ஆகும்பொழுது இவர் அந்த பிரச்சனையை கையாண்ட விதம், அதை இவர் கோர்ட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மறுபடியும் கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் அவர் தேடினார். அது கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாதுன்ற புரிதல் அவருக்கு இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றமே ஒருவேளை எடப்பாடிக்கு உத்தரவு போட்டு ஓபிஎஸ் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு தீர்ப்பு ஓபிஎஸ் கிடைச்சிருந்தா கூட என்ன மாறி இருக்கும்? ஒன்றும் மாறி இருக்காது. எடப்பாடி கட்சியில் சேர்த்துப்பார், ஒரு உறுப்பினராக இருப்பீங்க, எந்த முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது, கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருப்பீர்கள். அதான் சொன்னேன், இட்ஸ் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் இருக்கணும். நீங்கள் ஜுடிஷியல் சொல்யூஷன் நோக்கி போனதோட விளைவு இன்றைக்கி இங்கே நிற்கிறீங்க. இந்த 3 ஆண்டுகளில் தனியாக ஒரு கட்சி அல்லது ஒரு பேரவை மாதிரி வைத்து ஒரு அமைப்பை வைத்து அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய பலத்தை நிரூபித்திருந்தால் இன்றைக்கி பிஜேபியை கூட அவர்கிட்ட இறங்கி வந்திருக்கும். ஜெயிக்கிறவங்கள தான் மோடிக்கு பிடிக்கும். இவர் பதவியில் இருக்கும்போது ஒரே மாதத்தில் 5 முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிரதமர் மோடி, இந்த முறை இவர் மன்றாடியும் வெளிப்படையாக கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்கிற அளவுக்கு போன பிறகும் இவரை கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தனி மனிதன். ஜி.கே. வாசன்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, ஏசி சண்முகம் கூப்பிட்டுருந்தாங்க. ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் இவர்களும் லோனர்ஸ் தான், தனிநபர்கள் தான். அதே கேட்டகரி தான் இன்றைக்கி ஓபிஎஸும். அந்த தனி மனிதர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏன் இப்போ கொடுக்கலன்னா, எடப்பாடி கோபித்துக் கொள்வார் என்ற அந்த ஒரு உண்மை தான். ஏன்னா எடப்பாடியை பகைத்துக்கொள்ள பாஜக விரும்பவில்லை. தெளிவாக எடப்பாடி சொல்லிவிட்டார், நீங்கள் அவரை அழைப்பதாக இருந்தால் நான் வெளியேறி விடுவேன். அதனுடைய விளைவு பார்த்தார் அவர். இனிமேல் நமக்கு இங்கே ஒன்றும் இல்லைன்ட்டு எந்த எல்லைக்கும் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஸ்டாலினுடன் அன்ற சந்திப்பு காலையில் தியாசபைக்கல் சொசைட்டியில் அவன் காலையில் நடைபயிற்சி வாக்கிங் போகும்போது பார்த்தது அது ஒரு தற்செயலாக நிகழ்ந்தது கிடையாது. அது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு. அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு. அது அதே தமிழக அரசு நிர்வாகத்தில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு வலதுகரமாக கருதப்படக்கூடிய ஒரு அதிகாரி தான் அதை செய்தார் என்று தான் பரவலாக தகவல்கள் வருகின்றன. அது எந்த அளவு உண்மை போய் நமக்கு தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப அவலமானது. ஐஏஎஸ் அதிகாரிகளோட வேலை இது கிடையாது. அந்த தகவல் தான் நேற்றிலிருந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு தெரியாது, மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படி அது உண்மையாக இருந்தால் தமிழக அரசு நிர்வாகத்தின் லட்சணம் மிக மிக அவலமானது என்பது ஊர் உலகத்திற்கு தெரிய வரும். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் ஒரே நாளில் 2 முறை சிஎம்ஐ பார்க்குறாருன்னா அதனோட அர்த்தம் அவர் நெருக்கடி ஓபிஎஸ்க்கு இருக்கிறது, திமுகவுக்கும் நெருக்கடி இருக்கிறது. நம்ம ஓபிஎஸை பற்றி பேசணும், திமுகவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. அவர்கள் அழைத்து பேசினார்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள். அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியனும் அந்த வைத்திலிங்கமோ போல, மாறாக போனது
அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத், அப்புறம் ஒரு எக்ஸ்-எம்பி கோபாலகிருஷ்ணன். அவர் மட்டும் உதயநிதி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அது என்ன கால்குலேஷன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கு விருப்பம் இல்லையா இந்த சந்திப்பு? தெரியாது. அது 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 அதுலேருந்தே சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இவ்வளோ க்ளோஸாக அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு. இவருடைய மகன் முதலமைச்சருடைய மகன், ஓபிஎஸ் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகன், 2 குடும்ப கட்சிகள் சந்தித்து கொண்டன என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அது தமிழக அரசியலின், இந்திய அரசியலின் சாபக்கேடு. அது இதில் இவங்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன பேசப்பட்டது என்ன என்பது குறித்த தகவல்கள் வந்து வெளிப்படையாக, அதாவது இந்த மாதிரி வரும்போது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நான் வந்து அவங்க அண்ணன் முத்து மரணத்துக்கு துக்கம் விசாரித்தேன், முதலமைச்சரோட உடல்நலம் குறித்து விசாரித்தேன்னு கதை அளப்பாங்க. ஆனால் அப்படி கதையெல்லாம் அளக்கலை, ஓப்பனாகவே சொல்லிட்டார். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரும் இல்லைன்னு சொல்லிட்டார். நேற்றைய டெவலப்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா, ஒளிவு மறைவே இல்லை ஓபிஎஸ் கிட்ட. நம்பர் 1, ஒரே நாளில் 2 சந்திப்பு, 8 மணி நேரம் இடைவெளியில் முதலமைச்சரை சந்திக்கிறார். 2வது சந்திச்சுட்டு வந்து நாடகம்லாம் ஆடல அவர். நான் வந்து இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அரசியல் பேசலாம் அப்படிலாம் சொல்ல. ஆமாம், அரசியல் பேசணுன்றதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு அரசியல் நிரந்தர எதிரும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்ட்டார். இதுதான் இப்போ நிலைமை. அடுத்து கண்டிப்பாக வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, 2 ஆப்ஷன் அவர் கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு 2 ஆப்ஷன்ஸை திமுக கொடுத்துருக்கிறது. நேற்று அந்த சந்திப்பில் வந்து கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் தனியாக 1-to-1 முதலமைச்சரும் ஓபிஎஸும் சந்தித்து பேசியிருக்காங்க. நமக்கு ஃபோட்டோவில் வந்து 5-6 பேர் இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோ ஆப்ஸ் முடிஞ்ச பிறகு முதலமைச்சரும் ஸ்டாலினும் ஓபிஎஸும் தனியாக 30 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய தகவல்கள் என்ன வருதுன்னா வந்து 2 ஆப்ஷன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. 1, நீங்கள் கட்சியை இணைப்பதென்றால் இணைத்து விடலாம், திமுகலேருந்து நீங்கள் வந்து மெர்ஜ் ஆகிறதுனா மெர்ஜ் ஆகிடலாம் உங்கள் ஆதரவாளருடன். 1. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு இப்போ ஏதாவது ஒரு பெயரில் ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு, அது வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் போய் ரிஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுக்கு நாளாகும். ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் திமுக கூட்டணியில் இணையலாம். அவர் ஏற்கனவே ஒரு அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஒரு செய்திகள் வருது. அந்த அமைப்பின் பெயரில் நீங்கள் வந்து எங்களோட இணைஞ்சிக்கலாம். சொல்லப்பட்டது என்னென்னா வந்து 5 சீட் வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பதவி, திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா எந்த அளவுக்கு உங்களை கண்ணியமாக மரியாதையாக வைத்திருந்தாரோ ஒரு முக்கியமான பொறுப்பில், அதே போல் நானும் வைத்துக்கொள்வேன் என்று ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ்ஸிடம் உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தென் மாவட்டங்களில் வந்து செந்தில் பாலாஜி அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி அது மேற்கு மண்டலத்தில் மாதிரி செந்தில் பாலாஜி அவரால் வெற்றியை கொடுக்க முடியும். ஓபிஎஸ் வந்து அப்படி கொடுப்பாரான்னு நமக்கு தெரியாது. செந்தில் பாலாஜி செலவெல்லாம் பண்ணுவார். வெற்றியை கொடுப்பாரோ இல்லையோ அதிமுகவோட வெற்றியை சில தொகுதிகளை தடுக்க 100% சதைப்பார். அதுக்கு தான் வரேன். செந்தில் பாலாஜி திறமசாலி. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், நடைமுறை அரசியலில் செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு ஜித்தன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அவர் வந்து வெற்றியை ஈட்டி கொடுப்பார். அவர் ஒரு இல்லாட்டி ஸ்டாலின் இவ்வளோ தூரம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அளவு வெற்றியை கொடுக்குறாரோ இல்லையோ, நீங்கள் சொன்னது போல் அதிமுகவின் வெற்றியை சிதைப்பதற்கு திமுகவுக்கு கண்டிப்பாக உதவுவார். நான் அறிந்த வரையில் ஒரு குறைஞ்சது ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் போட்டிங்கனாலே இது கொஞ்சம் குறைய கூட இருக்கலாம். ஒரு 12லேருந்து 15 தொகுதிகள் வரைக்கும் கூட அவரால் வந்து திமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்த முடியும், அல்லது அதிமுகவின் வெற்றியை சிதைக்க முடியும். 2021 தினகரன் பண்ண அதே வேலையை செய்ய முடியும். கணிசமான அளவுக்குன்னு சொல்ல முடியாட்டியும் 10 தொகுதிக்கு மேலே வெற்றி வாய்ப்பு போகுதுனாலே அது திமுகவுக்கு வந்து பெரிய லாபம் தான், எதிர்கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு போகுதுனாலே. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் சண்டை நடக்கும். உங்களுக்கு 100 ஓட்டு 200 ஓட்டில் கூட ஜெயிக்கலாம், தோக்கலாம். அப்படி இருக்கும்போது சிந்தாமல் சதுராமல் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க திமுகவில். அவருடைய சமூகம் அவருக்கு வந்து தேவர் சமூகத்துடைய வாக்குகள் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது ஓரளவு உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா 3 லட்சம் ஓட்டு அவர் இதில் வாங்கியிருக்காரு. இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் எடப்பாடி இஸ் டன் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். அவர் வந்து ஜெயலலிதா இருந்தால் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 3 தோல்வியை சந்திச்சிருக்காரு எடப்பாடி. அதிமுகவோட வரலாறில் தொடர்ந்து 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து அவங்க ஆட்சியை இழந்ததில்லை. 72 கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கிறார் 77. அந்த 77லேருந்து நீங்கள் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 23 + 21 அந்த 44-45 வருஷத்தில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்தில் அவர்கள் வந்து தொடர்ந்து 2 முறை ஆட்சி இழந்ததே கிடையாது. திமுக 13 வருஷம் பவர் இல்லாமல் இருந்திருக்கு. அதிமுக அப்படி இருந்ததே இல்லை. திமுக 2 முறை ஜெயிச்சதும் இல்லை, தொடர்ச்சியாக ஜெயிச்சதும் இல்லை. அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக ஜெயிச்சதும் இல்லை. ஆனால் திமுக இருக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ் வந்து அதிமுக இருக்குமான்றது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டினாக இருந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து அதிமுகவோட வரலாறுலே இல்லாத அளவுக்கு தோல்விகளை எடப்பாடி பீரியடில் அதிமுக சந்திச்சுட்ருக்கு. 21, 24 படுதோல்வி. 21 அசம்பிளியில் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் 24 வந்த தோல்வி வந்து அதை கேள்விக்குறியாக்குது. 26 அவங்க பர்ஃபார்மன்ஸ்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 24 தோல்வி வந்து மிக 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 முக்கியமானது. அதிமுக வரலாறுலேயே அவங்க 77ல் 72ல் கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை லோக்சபா எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்கன்னா, 77, 80, 84, 89, 91, 96, 98, 99, 2004, 2009, 2014, 2019, 2024 13 மக்களவைத் தேர்தல்கள். இந்த 13 மக்களவைத் தேர்தல்களில் வந்து எந்த கூட்டணியோடு இருந்தாலும் இல்லாட்டி வந்து அவங்க ரொம்ப படுமோசமாக தோல்வியை சந்தித்த 2 மக்களவைத் தேர்தல்கள் 96 and 2004. 96 ஆன்டி ஜெயலலிதா வேவ் அது ஒதுக்கிடலாம் நம்ம. 2004 வந்து ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போதே 40-0 ஆச்சு அவங்களுக்கு. ஆனால் அப்போ கூட வந்து இப்போ நடந்த படுதோல்வி அல்ல. அப்போ எல்லா தொகுதியிலையும் அவங்களுக்கு டெபாசிட் கிடச்சிது. 40 தொகுதியிலும் டெபாசிட் கிடச்சிது பாண்டிச்சேரியோட சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா 7 தொகுதிகளில் டெபாசிட்டு காலி, 12 தொகுதியில் நம்பர் 3. அப்போ இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்டு. நிரந்தரமாக அதிமுக வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ 24 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி முழிச்சிருக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் ஆனார், உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆதரவாளர் நாங்கள் காலில் விழுறார், கெஞ்சினார், மன்றாடினார், மடிப்பிச்சை கேட்டார். லிட்ரலி மடிப்பிச்சை கேட்டார் அவருடைய ஆதரவாளர். ஒரு அரசியல்வாதி அப்படி சாதாரணமாக பேச மாட்டோம். நாங்கள் உங்கள் காலில் விழுகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னா ரொம்ப அடம் பிடிச்சி காலம் கடந்து விட்டதுன்னு. இவர் யாருங்க சொல்கிறது காலம் கடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு? இவர் கட்சி அது, இவரே வந்தவர் தான். ஸோ அந்த ஒரு ஏன்னா பயம் இருக்குதா ஓபிஎஸ் மேலே? உண்மையிலே பயம் இருக்குது. அவர் உள்ளே வந்துட்டார்னா தேவர் லாபி, ஜெயலலிதா பீரியடில் இருந்த அந்த ஓபிஎஸ், தினகரனோட கூட்டணி, அப்புறம் சசிகலா, இவங்கெல்லாம் தலையெடுத்துருவாங்க. தனக்கு வந்து அந்த ஏன்னா வந்து 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவோட அந்த 29 ஆண்டு கால அரசியலில் வந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி, தேவர் கம்யூனிட்டி, முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட டாமினன்ஸ் வந்து கட்சியில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எடப்பாடி வந்தோன்னா அது உடையுது. இப்போ அவருடைய பயம் வந்து கட்சி ரீதியாக அவர்களுடைய அந்த 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 வித்துக்கள் அப்படியே தானே உங்களுக்கு இருக்கும். ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் தான் அதெல்லாம், எப்போனா அது ஃப்ளேர் அப் ஆகும். ஸோ அந்த பயமும் அவருக்கு இருக்குது. ப்ளஸ் அவர் இது தனக்கு அவர் பயப்படுறாரு சேலஞ்சர்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் அவர் பயப்படுறாரு. ஏன்னா தன் நிலை அறியாமல் அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் எடப்பாடி. ஏன்னா இது ஒரு பெரிய இழப்பு தான், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஓட்டும் பேசும். இன்னொன்று, இவங்க கூட யார் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணார் அமித்ஷா. இன்றைக்கி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் ஒரு கட்சி கூட சேரல. அடுத்த பெரிய கட்சியாக கருதப்பட்ட பாமக நடுத்தரில் சந்தி சிரிக்குது அந்த கதை. இனிமேல் அது வந்தாலும் இவங்களுக்கு எந்த லாபம்னு தெரில. அதை ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸ், வெறும் பேரளவில் இருக்கும், கிரவுண்டில் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் மைனாரிட்டிஸ் என்மாஸாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 90% மேலே மைனாரிட்டிஸ் திமுக பக்கம் போயிட்டாங்க. இதுவரை வரலாறில், தமிழ்நாடு வரலாறு இல்லாத அளவுக்கு சிறுபான்மையினர் வந்து திமுக பக்கம் போயிருக்காங்க. இதில் பெரிய லாஸ் விஜய்க்கும் தான். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஏற்படாத வரைக்கும் விஜய் பக்கம் மைனாரிட்டிஸ் ஓட்டு கணிசமான அளவு, எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போவோம்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னா அது அப்படியே மாறி இருக்குது. அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் வரணுன்றது எய்ம் இல்லை, வரக்கூடாது யாருன்றதான் மெயின். அப்போ ஒரு விதமான அச்சத்தில், ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு இன்றைக்கி நாடு பூரா பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டுழியங்கள். இப்போ சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா 4 கன்னியாஸ்திரிகளை வந்து கேரளாலேருந்து போனவங்களை அநியாயம் பண்ணி மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி 2 ட்ரைபல் விமன மலைவாழ் பெண்களை அழைச்சிட்டு வராங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி 1 வாரமாக வச்சுருக்காங்க. 55 வயசுக்கு மேலே அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு. இதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை. ஸோ கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து பிஜேபி மேலே இருக்குது. ஆனால் அது விஜய் பக்கம், அந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ் விஜய் பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, பிகாஸ் விஜய் ஒரு கிறிஸ்டியன்றதுனால. ஆனால் இன்றைக்கி அது மாறி இருக்குது. யார் வரக்கூடாதுன்றதுனால எய்ம்னால விஜய்க்கு போடுறதால அது வேஸ்ட் அந்த ஓட்டு. அது வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆகிடும். அது மறுபடியும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் லாபமாக முடியும். அதனால் திமுகவுக்கு போடுறது தான் நமக்கு சேஃப்ன்ற முடிவுக்கு தான் பெரும்பாலான சிறுபான்மையின மக்கள். நான் சொல்கிறது 90% மேலே இதுவரை தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு கன்சால்டேட் ஆகிருக்கு திமுக பக்கம். எடப்பாடிக்கு நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு குறைந்தபட்சம் அந்த அரசியல் புரிதல் இருந்ததுன்னா, மிக பலவீனமான கட்டத்தில் தான் நிற்கிறோம். 26 தோத்தா அஸ்தமனம் தான். அப்படின்னும் போது ஓபிஎஸ்ஸை உள்ளே இழுக்கிற வேலையை, அவர் வந்து அரவணைக்கிற வேலையை செஞ்சுருக்கணும். மாறாணி போனால் போன்னு விட்டதோட விளைவு இன்றைக்கி ஓபிஎஸ். நீங்கள் ஓபிஎஸ்ஸை ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கையேறு நிலையில் நின்றாங்க. ஒன்றுமே இல்லை. அவர் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னா பேசிட்டாங்க. அவர் வந்து ஏன்னா அடம் பிடிக்கிறாரு எடப்பாடி சேர்க்க மாட்டேன்னு. அவர் நான் பிஜேபியில் போய் சேர்றேன்னு பலமுறை தூது விட்டும் பிஜேபி மோடி அதை ஒத்துக்கல. டைரெக்டாக பிஜேபியில் சேர்றதுக்கு ஒரு முயற்சிகளை மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட மோடியிடம் வந்து வந்த தகவல், அது எப்போனா சேர்ந்துக்கலாம், இப்போ நீங்கள் தனியாக இருங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்கண்ணா.
இவரை நம்பி வந்தவங்களே இவங்க கைவிட்டாங்க, துரோகம் பண்ணாங்க. இப்போ அது வந்து எப்படி திரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் வைஸாகவும் பிஜேபிக்கு எதிராக திரும்பும், கண்டிப்பாக போகும். ஏன்னா ஒரு அரசியல்வாதி தன்னை கார்னர் பண்ணால் எந்த ஆயுதத்தை கையில் எடுப்பார்? ஜாதியை தான் கையில் எடுப்பார். அதுவும் வந்து திமுகவுக்கு சாதகமாக முடியும். 2வது முறையாவது துரோகம் இழைக்கப்பட்டேன் அப்படின்னு பேசலாம் அவர். ஆமாம், 2வது முறை துரோகம் தானே அது. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவரும் வந்து பல ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ் பண்ணாருங்க. ஆனால் கடைசியாக அவருக்கு வந்து இன்றைக்கி வேறு வழியே இல்லை. அவருக்கு டிடிவி மாதிரிலாம் தனியாக கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம்லாம் கிடையாதுங்க. அது அந்த மைண்ட் செட் அவருக்கு இல்லை. வயசு ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது வந்து எதுக்கு பணம் செலவு பண்ணணுன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் வந்து கண்டிப்பாக திமுகவை தவிர வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது அவருக்கு. விஜய் இப்போ கூட போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா? அது அன்டெஸ்டடுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆப்ஷன் வந்து அது எப்படி சொல்கிறது, அது ஒரு ஆப்ஷன் தான், நான் மறுக்கலை. பட் டிஎம்கே ஆப்ஷனை விட அது கவர்ச்சிகரமான ஆப்ஷன் கிடையாது. இங்கே கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. அது இன்றைக்கி திமுக கூட்டணி ஒரு மெகா அலைன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்குது. இன்னொன்று, இங்கே இவருக்கு வந்து போன பிறகு இவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் திமுகவுக்கு அடுத்த சில ஆண்டுகளுக்கு அவருக்கு 75 வயசு ஆகிடுச்சு. இறுதி கட்டத்தில் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கண்ணியமான ஒரு பாலிடிக்ஸ் அவருக்கு இருக்குது. கண்ணியமான ஒரு பதவி கொடுப்பாங்க, அவர் நல்லா போஷிச்சுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போன பெரிய தலைகள் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, மந்திரியாக தான் இருக்காங்க. அத்தனை பேருமே செந்தில் பாலாஜி, ரகுபதி, முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன், சேகர் பாபு, கேகேஎஸ் சார், 8 பேர் எல்லாரும் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அது ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் கேட்சுங்க. முன்னாள் முதலமைச்சருங்க அவர், 3 டேர்ம் முன்னாள் முதலமைச்சர். இன்றைக்கும் எக்ஸசிஎம் ப்ரொடெக்ஷனில் தானே அவருக்கு ஒரு பைலட்டு, ஒரு எஸ்காட்டு, எடப்பாடி கொடுக்குற அதே செக்யூரிட்டி தான் அவருக்கும் இருக்குது. அதனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கான அவருடைய சமூகம் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய கேடயம் அது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது அதிமுகவும் பிஜேபியும் எதிர்பார்க்காம தான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஷாக்கிங் டெவலப்மெண்ட் தான். இது வந்து வேறு வழியே இல்லை. இந்த 3 வருஷங்கள் அவர் வந்து கோர்ட்டுக்கு பணம் செலவு பண்ணி வீணாக போனது தான் மிச்சம் அவருக்கு. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இதுதான் அவருக்கு. எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணுறவங்க ஓபிஎஸையும் எடப்பாடியும் ஒப்பிட்டு பேசும்போது, ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டவர். ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி இல்லை, ஜெயலலிதா மறைவுக்கு பின்ன வந்த தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படியோ வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ரெட்டலையோட ஒரு அதிமுகவோட அங்கமாக பார்க்கப்பட்டார்னா, திமுகவோட போனார்னா அது எப்படி ஓட் ஷிஃப்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அங்கே வந்து சிக்கல் இருக்குது. அதாவது வந்து பரம்பரை ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகாது. அதில் ஜானகியம்மா கதை தான். பட் ஸ்டில் ஜானகியம்மா கிட்ட 30 வருஷமாக முன்னால் நடந்தது, கரெக்டாக 29 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்த காஸ்ட் ஓட்ஸ் வந்து இவர் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு சாதகமான ஒரு சூழல்னா, இவர் கட்சிக்கு துரோகம் பண்ணல, இவருக்கு துரோகம் நடந்து ஒரு கட்சி மாறினாரு. தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக தான் அவர் பேச போறாரு. ஆனால் அதாவது ஹார்ட் கோர் ஏடிஎம்கே ஓட்டு இவருக்கு வராது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவனோட ஒரே எதிரி திமுக. அண்ணா திமுகன்ற கட்சியோட பிறப்பே, அது கருவே வந்து ஆன்டி டிஎம்கே. அது என்ன, ஜானகியம்மா தோத்து, எம்ஜிஆரோட அஃபிஷியல் ஒய்ஃபு, அந்த அம்மா தோற்று ஜெயலலிதா ஜெயிச்சது காரணம் அந்த 88 பூரா குடியரசுத் தலைவர் ஆட்சியில் ஓராண்டு தமிழகம் இருக்கும் பொழுது கருணாநிதியோட மேடையிலெல்லாம் அந்த அம்மா போய் ஏறினாங்க. வாழும் தமிழாக இருக்கிறாருனாங்க. அதே ஜெயலலிதா வந்து தீய சக்தி கருணாநிதினாங்க எங்கே போனாலும். அப்போ அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது அந்த அம்மா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிட்டு, தமிழக அரசியல்லேயே ரொம்ப கண்ணியமான ஒரு அரசியல்வாதி என்னை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா தான். ஏன்னா 89 அந்த ரிசல்ட் வந்தப்போ அவங்கள மறுபடியும் உசுப்பி விட்டு அதில் குளிர்காயிலான ஆரம்பிப்ப நினச்சார். அவர் பண்ண வேலையால் தான் அந்த அம்மாவை அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் அந்த அம்மாவுக்கு. பட் ஒன் கோ முடிவு பண்ணாங்க, எனக்கு அரசியல் வேணான்னு, நான் விலகிக்கிறேன்னு. அதை நடைமுறையில் செஞ்சாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுப்புகளை வந்து யாருக்காக விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். உதாரணத்துக்கு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் மாற்றுறது எல்லாத்தையுமே இம்மிடியேட்டாக பண்ணாங்க. ஜெயலலிதா பேருக்கு மாற்றினாங்க. எலெக்ஷன் கமிஷனில் ரெட்டையில் யாருக்குன்னு போட்ட பெட்டிஷனை இம்மிடியேட்டாக வாபஸ் வாங்கினாங்க. 3வதாக தன்னுடைய அணியில் இருந்த எல்லாருக்கும், நான் அரசியலேருந்து ஒதுங்குறேன், எனக்கு அரசியல் ஒத்து வராது, எல்லாரும் போய் ஜெயலலிதா கிட்ட சேர்ந்துக்குவாங்க, அவங்க தான் இனிமேல் அரசியலாங்க. இது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுவும் ஒரு பெண், அவங்களுக்குள்ளே இருந்த வேறு இஷ்யூஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜானகியம்மா அஃபிஷியல் ஒய்ஃபு. ஸோ ஜெயலலிதாக்கும் ஜானகிக்கும் இருந்த பர்சனலான அந்த இஷ்யூஸும் எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி ஜானகிக்கு ஒரு பெருந்தன்மை இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே சிவா ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில் விமன்னா வந்து ஜானகி அம்மா தான். ஏன்னா அன்னைக்கு அவங்க நினச்சிருந்து கட்டையை கொடுத்துருந்தாங்கன்னா ரெட்டை இலையை முடக்கிற அளவுக்கு கூட போயிருக்கலாம். அவங்க செய்யலை, புரிஞ்சுக்கிட்டாங்க இது விஷச்சூழல், இது நம்மளை இழுத்துரும் உள்ளன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஜனவரி. ஏன்னா அந்த 88 பூரா அந்த ஜானகி அம்மாவை வச்சு ஆரம்பிரப்பம் விளையாண்டது. ஜெயலலிதா அணி, ஜானகி அணின்னு வந்து, ஏன்னா அவங்க வந்து டிசம்பர் 27 எம்ஜிஆர் செத்து போகிறாரு, உடனே 24 செத்து போகிறாரு, இடைக்கால முதல்வராக நெடுஞ்செழியன் வராரு. ஜனவரி 7 ஜானகி அம்மா சிஎம் ஆகிறாங்க. 3 வாரம் டைம் கொடுக்குறாங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு. ஐ திங்க் 97 எம்எல்ஏ அவங்கக்கிட்ட இருக்காங்க, 27 எம்எல்ஏ ஜெயலலிதா கிட்ட இருக்காங்க. கடைசியில் காங்கிரஸ் பல்டியர்ஸோட விளைவு அசம்பிளியில் ரணகலமாகி பெரிய அடிதடியாகி அது இவங்க தோத்தாங்களா ஜெயிச்சாங்களானே தெரியாது. ஜெயிச்சிட்டாங்கன்னு சபாநாயகர் பிஹெச் பண்ணி அறிவிச்சிட்டாரு. ஆனால் அடுத்த நாளே டிஸ்மிஸ் பண்ணிட்டார் ராஜீவ்காந்தி. அதுக்கப்புறம் 6 மாதம் பிரசிடென்ட் ரூல், 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும். 89 ஜனவரியில் எலெக்ஷனு. 2 அண்ணா திமுக, ஜானகி அணி, ஜே அணி, ரெட்டப்புறா, சேவல், காங்கிரஸ் தனியாக, திமுக தனியாக. ஜெயன் ஜெயிச்சு 140 150 சீட்டு ஜெயிச்சு வர்றாரு கலைஞர் 13 வருஷம் பொறுத்து. அதை வந்த ஒரே மாதத்தில் இடைத்தேர்தல் வருது. 2 அணியும் ஒன்றா சேர்ந்து மதுரை கிழக்கு மருங்காபுரில் ஏடிஎம்கே அமோகமாக ஜெயிக்குது. திமுக ஒரே மாதத்தில் ஒரு மாதத்தில் வந்த பை எலெக்ஷனில் 2 தொகுதியில் தோற்றுது. நவம்பரில் வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் ஏடிஎம்கே 40ல் 39. இது நாகப்பட்டினம் மட்டும் சிபிஐ ஜெயிச்சுது, அவ்வளோதான். அந்த மாதிரியான ரிசல்ட் ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ். அப்போ அந்த ஜானகி அம்மாவோட அந்த டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, வித்தின் அ மந்த் எடுத்தாங்க அவங்க. வித்தின் அ மந்த் கூட இல்லை, வித்தின் 2 வீக்ஸ் ஒன்றுமே எடுத்தாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் 35 வருஷத்தில் ஒரு சரிவு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டு உண்மையை ஏற்றுக்கிட்டு நீக்குப்போக்காக இருக்கிறது யாருமே இருந்ததில்லை. எடப்பாடி ரொம்ப தப்பு பண்ணிட்டாருங்க. ஏன்னா இது ஒரு விதத்தில் ஆபத்தான டெவலப்மெண்ட்டும் கூட. ஏன்னா இப்போ எதிர்க்கட்சியே இல்லாத போகிற சூழல் தமிழ்நாட்டில் வருது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எடப்பாடி பீரியடில் ஆளும் கட்சி பலவீனமாக இருந்தது, ஆனால் திமுக அன்றைக்கி வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தது. உண்மையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட சாபக்கேடு இன்றைக்கி எதிர்க்கட்சியே இல்லைன்ற சூழல் ஒரு பக்கமும், ஆளும் கட்சி எல்லாரையும் தான் பக்கத்தில் இழுத்து போட்டுக்கிற அந்த ஒரு மோனோபோலை பண்ணக்கூடிய ஏகபோகத்துக்கான நிலைமையும் உருவாகிட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது தான் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் எதுவுமே பேசலை. ஆனால் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்ததுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிரதமரை போய் சந்திக்க வச்சுருப்பேன் அப்படின்னு. பாஜக சைட்லேருந்து ஒரு பதட்டம் உருவாகுது இல்லையா? பதட்டம் உருவாகுது, கண்டிப்பாக பதட்டம் உருவாது. நன்றாக நாடகம் ஆடிக்கிறார் நயினார் நாகேந்திரன். அது எப்படி இவருக்கு தெரியாது? பச்சை பொய் சொல்லுகிறார், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்கிறார். ஓபிஎஸ் இழிவுபடுத்தப்பட்டது உண்மை. சொன்ன மாதிரி ஏசி சண்முகம், ஜி கே வாசனுக்கெலாம் அப்பாயின்மெண்ட்டு. இந்த கட்சிகளோட உண்மையான பலம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல. பட் வாக்கு வங்கின்னு பார்த்தா ரியாலிட்டி அவங்கெல்லாம் வந்து அவங்களோட பலம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்காக நடுத்தருக்கு வந்தவர், நீங்கள் அவரை வந்து அவர் அங்கே சேர்க்கல. ஏன்னா எடப்பாடி கோபித்துக் கொள்வார்ன்ற முடிவு எடுத்துட்டீங்க. பிஜேபி ஆங்கிளில் பார்த்தா வேறு வழியே இல்லை. அவங்க ட்ரை பண்ணாங்க, இவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா நீங்கள் அந்த ஏப்ரல் 11 இங்கே சென்னையில் அமித்ஷா அந்த அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையை சேலஞ்சு பண்ணக்கூடிய இப்போ ஓபிஎஸ் மாதிரியான தலைவர்களை நீங்கள் அணியில் என்டிஏவில் சேர்த்துப்பீங்களா கூட்டணி? அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில், எந்த கட்சியின் உள் விவகாரத்திலும் நாங்கள் தலையிட மாட்டோம். அப்போயே கையை கைவிட்டாங்க அவங்க. ஏன்னா எடப்பாடி போட்ட கண்டிஷனில் ஒன்று, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடப்பாடியை என்டிஏ கூட்டணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி போட்ட ஒரே கண்டிஷன், நீ இதில் தலையிடாத. டிடிவியை கூட வச்சு பாருங்கள், அவர் என்டிஏவில் இருக்கார். டிடிவி ஓபிஎஸ் தனியால் இவர் பண்ண தப்பே அதுதான் சிவா. பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் நோக்கி போன நீ வக்கீல் போஷ தான் மிச்சம். நீ அப்பயே ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தனியாக ஒரு ஆட்டத்தை போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி கிட்டே மரியாதை இருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் எடப்பாடியை கூட வந்து என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ் இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, சரத்பவாரும் காங்கிரஸும் இருக்க மாதிரி அந்த 4 தொகுதியில் மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், அவ்வளோதான், அந்த முடிவு கூட வந்திருப்பார். ஆனால் இவர் டைரெக்டாக கட்சிக்குள்ளே வரணும் போது நீங்கள் இவ்வளோ தூரம் போய் ஒருத்தர்கிட்ட கெஞ்சவும் முடியாது இல்லை. உங்கள் சுயமரியாதை இழந்துரு. பப்ளிக் மீட்டிங்கில் நான் காலில் விழுறேன் சேர்த்துக்கோண்ணா, எப்படி சேர்த்துப்பாங்க? தன்னை நம்புகிற மனிதனைத்தான் உலகம் நம்புவாங்க. நீங்கள் டோட்டல் சரண்டரு, ஒன்றுமே இல்லைன்னு. ஆகவே இந்த ஆப்ஷனை தவிர வேறு ஆப்ஷன் அவருக்கு கிடையாது. நயினார் நாகேந்திரன் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பதட்டம் தெரியுது. ஆல்ரெடி பலவீனமாக இருக்க அலையன்ஸ் வந்து இப்போ அவங்க கையிற நிலையில் இருக்காங்க. பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதுக்கு பேர் கொண்டு ஓபிஎஸ்ஸை கொண்டு வருதுன்றது சாத்தியம் இல்லாது. ஏன்னா அந்த டோர்ஸ் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக சாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் ஸ்டாலின் விட்டு டிரெக்டில் தான் போயிருக்காங்க சார். ஸ்டாலினை போய் நேற்று அவர் சந்தித்தது பெரிய டெவலப்மெண்ட்டு சார். அதோட முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸோட ஃபேட்டு சீல்டு. இனிமேல் அவர் வந்து திமுகவோட தான் புலிவாலை பிடிச்ச கதை, திமுகவோட தான் அவர் பயணப்பட்டாகணும். ஒன்று தனி கச்சேரி ஒரு குழுவாக வச்சு திமுகவோட உறவில் இருக்கணும். அப்போ கூட ஏடிஎம்கே சிம்பிளில் தான் நீங்கள் நிற்க முடியும்.
எல்லாத்துக்கும் தயாராக தான் அவர் போயிருக்காரு. பர்சனலாக அவருக்கு நல்ல முடிவு தான் இல்லையா அது திமுகவோட போனது? அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பர்சனலாக நல்லது கெட்டதுன்றது மக்கள் முடிவு பண்ணணும். நாட்டுக்கு நல்லதான்னா அதெல்லாம் வேற கேள்வி. அவரோட அரசியல் வாழ்க்கை நல்லது தான். வேறு ஆப்ஷனே இல்லையே. ஒரு அரசியல்வாதிக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாதுங்க. 15 வருஷம் மந்திரியாக இருந்தார், 3 டேர்ம் சிஎம்மாக இருந்தவர். ஒன்றுமே இல்லையா. சிஎம் ப்ரோட்டோக்கால், எக்ஸ் சிஎம் ப்ரோட்டோக்கால்னு ஒரு பைலட்டும் ஒரு எஸ்கார்ட்டும் இருக்குது, ஒரு 10 போலீஸ்காரன் இருக்கான் கூட. அது தவிர என்ன இருக்குது அவருக்கு? இன்றைக்கி ஒன்றும் கிடையாதுல்ல. இதை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ அரசியல்வாதியால் வந்து அவருக்கு 75 வயசு ஆகிடுச்சு. அவர் தன்னை நம்பி இருக்க ஒரு 4-5 பேருக்கு அது எப்படியாவது அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறார் அவர். ஒன்லி ஆப்ஷன் இது. அவருக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சிவா. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி சார். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பாக பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.